வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ் வியூவர்ஸ். தாவேகாவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள், நம்ம தளபதி அவர்கள் அவருடைய அடுத்த பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு. நெல்லையிலையும், அதாவது திருநெல்வேலியிலையும் தூத்துக்குடியிலையும் பிரச்சாரம் செய்யறதுக்கும் ரோட் ஷோ செய்யறதுக்கும் அனுமதி கிடைச்சிருக்கிறாரு. இந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் 7ஆம் தேதி ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஒருவேளை நீங்க ஏப்ரல் 8ஆம் தேதி இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா அந்த டைம்ல தளபதி விஜய் அவர்களுடைய பிரச்சாரமும் நடந்துட்டு இருக்கும். நீங்க வந்துட்டு லைவ் கூட பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோக்கு அப்புறம் தளபதி விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்துல என்னென்னலாம் பேசினாரு, எதெல்லாம் வந்துட்டு நாம நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்றத குறித்து கூட ஒரு வீடியோ வந்துட்டு போடலாம். அதாவது தளபதி விஜய் அவர்கள் இந்த திருநெல்வேலியிலையும் தூத்துக்குடியிலையும் பிரச்சாரம் செய்யறதுக்கும் ரோட் ஷோ செய்யறதுக்கும் கிட்டத்தட்ட 51 நிபந்தனைகள் கொடுத்து அனுமதி அப்படின்றது வழங்கப்பட்டிருக்கு. இது குறித்து கூட செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருப்பாரு, அதை கூட நீங்க பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுல அவர் என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்னா, கிட்டத்தட்ட 51 நிபந்தனைகள் வந்து கொடுத்திருக்கிறாங்க. அது எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு தான் நாங்க வந்துட்டு அனுமதியும் பெற்று இருக்கிறோம். அந்த நிபந்தனைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு நாங்க ஃபாலோ பண்ணி தான் இந்த ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இருந்தாலுமே அவர் கூடுதலாக இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மற்ற தலைவர்களுக்கு அனுமதி கொடுக்கும்போது இவ்வளோ கண்டிஷன்ஸ் அப்படின்றது போடுறது கிடையாது. ஸோ மற்ற தலைவர்களுக்கு, மற்ற கட்சிக்காரவங்க கூட்டம் நடத்துறதுக்கு அவங்களுக்கு போடுற ரூல்ஸை விட, கண்டிஷன்ஸை விட தாவேகாவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் வெளியில வந்து பேசும்போது எங்களுக்கு ஏகப்பட்ட ரூல்ஸையும் கண்டிஷன்ஸையும் வந்துட்டு போடுறாங்க. அது எல்லாத்தையும் மீறி அது எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு தான் இப்போ நாங்கள் இந்த அனுமதியை வாங்கியிருக்கிறோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு விஷயமும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, சென்னையை தவிர்த்து மற்ற இடங்கள், அதாவது திருச்சியில் இதுக்கு முன்னாடி நடந்தது, இப்போ பார்த்தோம் அப்படின்னா திருநெல்வேலியிலையும் அதை தொடர்ந்து தூத்துக்குடியிலையும் வந்துட்டு நடக்குது. ஸோ இந்த மாதிரி சென்னையை தவிர்த்து மற்ற இடங்களில் தாவேகாவுக்கு அனுமதி அப்படின்றது ஓரளவுக்கு எளிதாக கிடச்சிருது. ஆனால் சென்னையில் பார்த்தோம் அப்படின்னா அந்த அனுமதியை பெறுறது அப்படின்றது ரொம்பவே கடினமாக இருக்குது. அப்படியே அனுமதி போராடி வாங்கினாலும் 1 மணி நேரம் தான் உங்களுக்கு அனுமதி, இந்த வழியாக போயிட்டு அந்த வழியாக வந்துடணும் அப்படின்ற வரைக்கும் ஏகப்பட்ட நெருக்கடிகள் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ சென்னையோட கம்பேர் பண்ணும்போது மற்ற ஊர்களில் அனுமதி வாங்குறது ஓரளவுக்கு சுலபமாக இருக்குது அப்படின்ற மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் பேசியிருக்கிறாரு. ஸோ இதை வந்து நமக்குமே தெரியும். ஏன் அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள் திருநெல்வேலிக்கும் அதுக்கப்புறம் தூத்துக்குடிக்கும் போகிறதுக்கு முன்னாடி சென்னையிலேயே வில்லிவாக்கம் தொகுதியில் பிரச்சாரம் பண்ணுறதா இருந்தது, அதுக்கப்புறம் டி நகர் தொகுதியில் பிரச்சாரம் பண்ணுறதா இருந்தது, அதுக்கப்புறம் சைதாப்பேட்டை தொகுதியிலையும் பிரச்சாரம் பண்ணுறதா இருந்தது. ஆனால் இந்த 3 இடங்கள்லையுமே வந்துட்டு கேன்சல் ஆகிடுச்சு, ரத்து பண்ணிட்டாங்க. தாவேகாவினரே வந்து ரத்து பண்ணிட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, காவல்துறை தரப்புல இருந்து 1 மணி நேரம் மட்டும்தான் பெர்மிஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோலேயே நம்ம இதை பற்றி வந்து ரொம்ப கிளியராக பேசியிருந்தோம். 1 மணி நேரம் அப்படின்றது வந்து பத்தாது. அதுக்குள்ள தளபதி விஜய் அவர்கள் அந்த இடத்துல ஸ்பீச்சை கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி வர முடியுமா அப்படின்னு கேட்டால் அது பாசிபிளாக நடக்கவே நடக்காது. கண்டிப்பாக 2-3 மணி நேரங்கள் அப்படின்றது தேவைப்படும். ஸோ அதை கருத்தில் கொண்டு தாவேகாவினர் 2-3 மணி நேரங்கள் பெர்மிஷன் கேட்கும்போது அதை கொடுக்காம வேணுக்குனே 1 மணி நேரம் பெர்மிஷன் அப்படின்றது காவல்துறை மூலமாக வழங்கப்படுது. ஸோ அதில் இஷ்யூ ஆகி தான் தாவேகாவினரே, தாவேகா தரப்புலையே வில்லிவாக்கம்ல நடக்க இருந்த பிரச்சாரம், அதுக்கப்புறம் டி நகரில் நடக்க இருந்த பிரச்சாரம், அதுக்கப்புறம் சைதாப்பேட்டையில் நடக்க இருந்த பிரச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு இது 3மே வந்து ரத்து பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இப்போ தளபதி விஜய் அவர்கள் திருநெல்வேலியிலையும் தூத்துக்குடியிலையும் பிரச்சாரம் வந்துட்டு மேற்கொள்றாரு. அந்த 51 நிபந்தனைகள் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க இல்லையா, அந்த 51 நிபந்தனைகள் என்னென்ன இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். முதல்ல வந்துட்டு அடிப்படை வசதிகள் அங்கே வரக்கூடிய தொண்டர்களுக்கு ஏற்படுத்தி தரணும் அப்படின்றத தேர்தல் ஆணையம் வச்சிருப்பாங்க, காவல்துறை தரப்புல இருந்தும் வச்சிருப்பாங்க. குடிநீர் வசதி, மருத்துவ வசதி, இந்த மாதிரி ஏற்பாடுகளை செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை தாண்டி என்ன, அதாவது தளபதி அவர்களுக்கு சொல்லக்கூடியது என்னன்னா, 3000 பேருக்கு மேலே அந்த இடத்துல ஆட்களை நீங்கள் கூட்டக்கூடாது அப்படின்ற ஒரு நிபந்தனையை எடுத்து வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி போக்குவரத்துக்கு நெரிசல், இடைஞ்சல் வந்துட்டு கொடுக்கக்கூடாது, சட்டவிரோதமாக ஆட்களை வந்துட்டு அதிகமாக கூட்டக்கூடாது, இப்படி அப்படின்னு சொல்லி ஒரு 51 நிபந்தனைகள் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை ஏற்றுக்கிட்டு தான் தாவேகினார் இந்த பிரச்சாரத்தை வந்துட்டு அனுமதி பெற்றிருக்கிறாங்க. ஸோ சென்னையிலையும் உரிய அனுமதி வழங்கணும் அப்படின்னு தாவேகா தரப்புல டெல்லியில் இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் அதிகாரிக்கு வரைக்கும் சென்று புகார் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில தான் தாவேகாவினர் இருக்கிறாங்க. ஸோ வருங்காலங்களில், அதாவது இன்னும் தேர்தலுக்கு பார்த்தோம் அப்படின்னா 15-16 நாட்கள் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ள சீக்கிரமாகவே தாவேகாவினர் சென்னையில் பிரச்சாரம் செய்யறதுக்கும் முழுமையான அனுமதியை பெற்று தளபதி விஜய் அவர்கள் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியிலையும் வந்து பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறாரு அப்படின்றத நாம எதிர்பார்க்கலாம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ சமீபத்தில் 2-3 நாட்களுக்கு முன்னாடி
TN 2026 அப்படின்ற ஒரு படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆனிச்சு. நீங்கள் எல்லாருமே வந்துட்டு அதை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஏன் அப்படின்னா தாவேகாவினுடைய தொண்டராகவும் தளபதியோட ரசிகர்களாகவும் இருக்கிறவங்க தளபதியை பற்றி ஏதாவது ஒரு விஷயத்தை இமிட்டேட் பண்ணி எடுத்துருக்குறாங்களா, ஏதாவது ஒன்று வந்திருக்கா அப்படின்ற மாதிரி நோக்கத்தில் ஏதாவது ஒரு படம் வருது அப்படின்னாலே கண்டிப்பாக அதை வந்துட்டு எல்லாருமே வந்து பார்த்துருப்போம். ஸோ நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இப்போது அந்த படம் சார்ந்து என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோலேயே பேசியிருப்போம். இதில் தளபதி விஜய் அவர்களை முழுக்க இமிட்டேட் பண்ணியிருக்கிறாங்க, தாவேகாவை முழுக்க வந்துட்டு இமிட்டேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது இந்த ட்ரெய்லரை பார்க்குற எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஆனால் வந்து படக்குழுவை சார்ந்தவங்க, படத்தினுடைய டைரக்டராக இருக்கட்டும், படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நட்டி நட்ராஜ், அதுக்கப்புறம் தம்பி ராமையா, MS பாஸ்கர், இவங்க எல்லாருமே இருக்கட்டும், எல்லாரும் பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து படத்தினுடைய ஒரு பார்ட்டு தான். நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்தது எல்லாமே படத்தோட ஒரு பார்ட்டு தான். இதை தாண்டி ஹீரோவுக்கு இன்னும் பல கெட்டப்கள் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து யாரை வந்து தவறாக நாங்கள் காமிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி பேசுகிறீங்களோ அவங்கள நாங்கள் தவறாலாம் காமிக்கல, சிங்கத்தை சிங்கமாக தான் காமிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விளக்கங்கள் கொடுத்துருக்குறாங்க. பட் இருந்தாலுமே தளபதி விஜய் அவர்களை தப்பாக சித்தரிக்கிற மாதிரி காட்சிகள் அந்த படத்தில் இருக்கோ அப்படின்ற டவுட் இப்போ வரைக்கும் தாவேகாவினுடைய தொண்டர்கள் மத்தியில் இருக்குது. ஸோ அது படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகும்போது தான் தெரியும். ஸோ இப்போது வந்து அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த படம் ரிலீஸ் ஆகிற விஷயத்தில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம், தாவேகா தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு கொடுக்கணும், வழக்கு தொடரணும். ஏன் அப்படின்னா தேர்தல் ஆணையத்தில் ஒரு ரூலே இருக்குது. அதாவது தேர்தல் தேதி வந்து அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா தேர்தல் நடந்து முடிகிற வரைக்கும் எந்த ஒரு கட்சியை சார்ந்த பயோபிக்காக இருக்கட்டும், அப்படி இல்லைனா ஒரு அரசியல்வாதியை விமர்சிக்கிறதா இருக்கட்டும், ஒரு அரசியல் கட்சியை விமர்சிக்கிறதா இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி சார்ந்த படங்கள் எதுவுமே வெளியாகக்கூடாது அப்படின்றது தான் தேர்தல் ஆணையத்தோட ரூல். ஸோ அதனால தான் சொல்ல போனால் ஜனநாயகன் கூட ஸ்டாப் ஆகிருக்குது. ஜனநாயகன் மறுபரிசீலனைக்கெலாம் போயிட்டு வந்துருச்சு. இருந்தாலுமே ஜனநாயகத்தை வந்துட்டு ரிலீஸ் பண்ணாமல், டேட் கூட ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க அப்படின்னா ஸோ தேர்தல் தேதி அறிவிச்சதுனால தான். ஸோ அந்த படத்தையே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கும் போது, ஜனநாயகன் படத்தையே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கும் போது இந்த TN 2026 அப்படின்ற படம் முழுக்க அரசியல் பேசக்கூடிய ஒரு படம் அப்படின்றது ட்ரெய்லரை பார்க்கும்போதே தெரியுது. அப்போ இந்த படத்துக்கு மட்டும் எப்படி அனுமதி வழங்கினாங்க? ஏன் இந்த படம் மட்டும் அதுவும் தேர்தலுக்கு முன்னாடியே ஏப்ரல் 10ஆம் தேதியே ரிலீஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருந்தது. தாவேகா தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரணும் அப்படின்றது எல்லாருடைய கோரிக்கையாகவுமே கூட வைக்கப்பட்டுச்சு. அந்த படத்தை வந்துட்டு தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி, அதாவது தேர்தலுக்கு பிறகு ரிலீஸ் ஆகணும், தேர்தலுக்குள்ளே ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்கு தடை வாங்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கையும் வைக்கப்படுது. இப்போ அதே மாதிரியே உச்சநீதிமன்றத்தில் வழக்குமே தொடர்ந்துருக்கிறாங்க. இந்த TN 2026 அப்படின்ற படம் முழுக்க அரசியல் பேசக்கூடிய ஒரு படமாக இருக்குது. தேர்தல் ஆணையத்துடைய ரூல் படி இந்த மாதிரி ஒரு படம் தேர்தலுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகக்கூடாது, அதனால தேர்தலுக்கு பின்னாடி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம், இப்போ ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தடை வந்து விதிக்கப்படணும். அப்படி ஒருவேளை இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனிச்சு அப்படின்னா தேர்தல் ஒழுங்கா நடக்காது, நிறைய பிரச்சனைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால இந்த படத்தை வந்துட்டு தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் வழக்குமே தொடர்ந்துருக்கிறாங்க. ஸோ அந்த வழக்கை உச்சநீதிமன்றம் எடுத்துக்கிட்டு விசாரிக்கும் போது இந்த படம் தடை செய்யப்படுதா, தேர்தல் வரைக்கும் ஒத்திவைக்கப்படுதா அப்படின்றத, என்ன முடிவுகள் வெளில வரப்போகுது அப்படின்றத நாம காத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா மக்கள் நீதி மையம். மக்கள் நீதி மையம் திமுகவோட கூட்டணியில் இருக்கிறாங்க, இருந்தும் இல்லாத மாதிரி இருக்கிறாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். திமுக சார்பில் மக்கள் நீதி மையம் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தையில் 3 தடவை போயிட்டு அமர்ந்து பேசினாங்க. ஸோ இறுதியாக திமுக வந்து மக்கள் நீதி மையத்துக்கு 3 தொகுதிகள் வழங்கினாங்க. இருந்தாலும் ஒரு இக்கு வச்சு தான் அந்த தொகுதிகளையுமே கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் 3 தொகுதியில் போட்டியிடலாம், ஆனால் உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிடணும் அப்படின்ற ஒரு நிபந்தனையோட திமுக அந்த 3 தொகுதிகளை மக்கள் நீதி மையம் கமலஹாசன் அவர்களுடைய கட்சிக்கு கொடுத்தாங்க. ஆனால் கமலஹாசன் அவர்களுடைய தரப்புலேருந்து, மக்கள் நீதி மையம் தரப்புலேருந்து திமுக கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து தொகுதியிலலாம் நிற்கலை, எங்களுக்கு MLA சீட்டே வந்துட்டு வேணாம், ஏன்னா நாங்கள் நின்னா எங்களுடைய சொந்த சின்னமான டார்ச் லைட் சின்னத்தில் தான் நிற்போம், உதயசூரியன் சின்னத்தில்னா நாங்கள் வந்துட்டு நிற்கிறதுக்கு விருப்பம் இல்லை, எங்களுக்கு தொகுதிகளே வேணாம், இந்த தேர்தலில் நாங்கள் போட்டியிடவே இல்லை, நாங்கள் அடுத்த தேர்தலில் போட்டியிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டாங்க. இருந்தாலுமே கமலஹாசன் அவர்கள் என்ன சொல்லிட்டு வந்தார் அப்படின்னா, நாங்கள் தேர்தலில் போட்டியிடலை அப்படின்னாலும் அழுத்தமான ஆதரவை நாங்கள் திமுகவுக்கு வெளியில் இருந்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியில் வந்துட்டார். ஸோ இதில் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த மக்கள் நீதி மையம் வந்துட்டு திமுகவோட கூட்டணியில் வச்சுட்டாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட தொகுதிகள் வழங்கப்படும், அந்த தொகுதியில் போட்டியிட்டு நாம் வந்துட்டு ஜெயிக்கலாம் அப்படின்றதுக்காக
மக்கள் நீதி மையத்தை சார்ந்த 60 நிர்வாகிகள் விருப்ப மனு கொடுத்திருந்தாங்க. அதாவது ஒரு கட்சியிலையுமே அந்த விருப்ப மனு வந்து கட்சியில இருந்து தான் வழங்குவாங்க அந்த ஷீட்டு. ஸோ அந்த விருப்ப மனு பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு தான் வந்துட்டு கொடுக்கப்படும். குறிப்பிட்ட தொகையை கட்டி தான் அந்த விருப்ப மனுவை வாங்கி ஃபில் பண்ணி வந்துட்டு திரும்ப கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி மக்கள் நீதி மையம்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த விருப்ப மனுவை ஒரு நிர்வாகிகளும் 50,000 வந்துட்டு அந்த விருப்ப மனுக்கு கட்டியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட மக்கள் நீதி மையம்ல இருக்கக்கூடிய 60 நிர்வாகிகள் விருப்ப மனு வாங்கி விருப்ப மனு ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒருத்தரும் 50,000 கொடுத்துருக்காங்க. இப்படி மொத்தமா 30 லட்சம் ரூபாய் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுல என்ன பிரச்சனை ஓடுது அப்படின்னு பார்த்தோம்னா சமீப நாட்களா சோசியல் மீடியால இது குறித்து 2 விதமான கருத்துக்கள் வந்துட்டு போயிட்டு இருக்குது. முதல்ல வெளியான கருத்து என்ன அப்படின்னா சீட்டு தான் வந்துட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்தாச்சு. திமுகவுக்கு அழுத்தமான ஆதரவு தான் கொடுப்போம் அப்படின்னு கமலஹாசன் அவர்களும் சொல்லிட்டு வெளியில வந்துட்டாரு. அப்போ 50,000 கொடுத்து விருப்ப மனு கொடுத்த அந்த கட்சி நிர்வாகிகளுடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்டா அந்த கட்சி நிர்வாகிகள் சீட்டு தான் இல்லைன்னு ஆயிடுச்சுல, அப்போ விருப்ப மனுக்கு கொடுத்த காசையாவது திரும்ப கொடுங்க அப்படின்னு கோரிக்கைகளை மக்கள் நீதி மையம் கட்சிக்கிட்ட வச்சிட்டு இருக்கிறாங்க அந்த நிர்வாகிகள் அப்படின்ற ஒரு கருத்து போயிட்டு இருந்தது. ஆனா கட்சி சார்பா அதாவது மக்கள் நீதி மையம் சார்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த 30 லட்சம் ரூபாயும் கட்சியினுடைய நிதியில வந்துட்டு சேர்க்கப்பட்டுருச்சு, கட்சியினுடைய நிதிக்காக அந்த 30 லட்சம் ரூபாய் வந்துட்டு சேர்க்கப்பட்டுருச்சு அப்படின்ற மாதிரி மக்கள் நீதி மையம் சார்பிலேருந்து நிர்வாகிகளுக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ நிர்வாகிகளுக்கு அவங்களுடைய விருப்ப மனுக்கு கொடுத்த காசை வந்துட்டு திரும்ப கொடுக்கணும்ல, சீட்டு தான் வேணானே சொல்லிட்டு வெளியில வந்தாச்சுல, அப்ப அந்த காசை வந்துட்டு திரும்ப கொடுக்கணுமே, அந்த நிர்வாகிகள் கோரிக்கை வச்சிட்டு இருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சோசியல் மீடியால சமீப நாட்களா வந்துட்டு போயிட்டு இருந்தது. ஸோ இந்த கருத்து போயிட்டு இருந்தோன்னே அதுக்கப்புறம் இப்போ 2 நாட்களுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா மக்கள் நீதி மையம் சார்பில் இருந்து இதுக்கு ஒரு விளக்கமும் கொடுத்துருக்குறாங்க. என்ன விளக்கம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அவதூறா சில பேர் வந்து இந்த கருத்துக்களை வந்து பரப்பிட்டு இருக்கிறாங்க. எங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய எந்த நிர்வாகிகளும் விருப்ப மனுக்கு கொடுத்த அந்த தொகையை திரும்ப கேட்டு கோரிக்கை வைக்கவே இல்லை. எங்களுடைய நிர்வாகிகளுக்கு நல்லாவே தெரியும் விருப்ப மனுக்கு கொடுக்கக்கூடிய பணம் திரும்ப கொடுக்கப்பட மாட்டாது, அது கட்சியினுடைய நிதியில போயிட்டு சேர்ந்துரும் அப்படின்றது நல்லாவே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது எந்த நிர்வாகிகளும் இந்த ஒரு கோரிக்கையை வைக்கவே இல்லை. வேணும்னே சில பேர் இந்த அவதூறை கிளப்பி விட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒருவேளை எங்க கட்சியினுடைய நிர்வாகிகள் அந்த பணம் திரும்ப வேணும் அப்படின்ற கோரிக்கையை வச்சா பணத்தை திரும்ப கொடுக்கப்படக்கூடியது குறித்து பரிசீலிக்கப்படும் அப்படின்ற மாதிரி மக்கள் நீதி மையம் தரப்புல இருந்து இந்த விஷயத்துக்கு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்படி ஒரு விளக்கம் வந்தோன்னே நிறைய பேர் சில கமெண்ட்ஸ் பண்றதை வந்துட்டு நம்மளால பார்க்க முடியுது. கட்சியே தான் இல்லையே, கட்சியில வந்துட்டு குறுகிய ஆட்கள் தானே இருக்கிறாங்க, அப்படி இருக்கும்போது கட்சி நிதிக்கு 30 லட்சம் ரூபாயா அப்படின்ற மாதிரி சில பேர் கமெண்ட் பண்றதையும் நம்மளால பார்க்க முடியுது. ஓகே, அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தளபதி விஜய் அவர்கள் 2 தொகுதியில நிற்கிறாரு அப்படின்றது நமக்கு தெரியும். ஒன்று வடசென்னையில் இருக்கக்கூடிய பெரம்பூர் தொகுதி, இன்னொன்று திருச்சி கிழக்கு தொகுதி. இந்த 2 தொகுதியில நிற்கிறாரு அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ விஜய் அவர்கள் நிற்கக்கூடிய இந்த 2 தொகுதியிலையுமே தாவேகாவை சார்ந்த மாற்று வேட்பாளர்களும் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்களாமே அப்படின்ற மாதிரி ஸோ குழப்பமா இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியால போயிட்டு இருக்குது. அதாவது ஆக்சுவலா என்ன அப்படின்னா தாவேக்கானு கிடையாது, மற்ற சில கட்சிகள் கூட ஒரு சில இடங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருந்தாலும் இன்னொரு மாற்று வேட்பாளரையும் வேட்புமனு தாக்கல் பண்ண வச்சிருப்பாங்க. அது எதுக்காக அப்படின்னா இப்போ நம்ம வந்துட்டு விஜய் அவர்களே எடுத்துக்கலாம். அவருடைய வேட்புமனு தாக்கல் ஒரு சில காரணங்களால நிராகரிக்கப்பட்டுச்சு, அவருடைய வேட்புமனு வந்துட்டு ஏத்துக்கல தேர்தல் ஆணையம், ஏதோ ஒரு காரணங்களின் அடிப்படையில் நிராகரிக்கப்படுது அப்படின்னா அப்போ அந்த தொகுதியில விஜய் அவர்கள் வந்துட்டு நிற்க முடியாது. அப்போ தாவைக்கா சார்பா அந்த தொகுதியில யாருமே வந்துட்டு போட்டியிட முடியாத ஒரு நிலைமை போயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படக்கூடிய பட்சத்துல தாவைக்கா சார்பில் வேறு ஒருத்தர் மாற்று வேட்பாளர் வந்துட்டு வேட்புமனு தாக்கல் ஆல்ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ விஜய் அவர்களுடைய வேட்புமனு வந்துட்டு நிராகரிக்கப்பட்டதுன்னா அந்த மாற்று வேட்பாளர் வந்து அங்க வேட்பாளராக நிற்க வைக்கப்படுவாங்க. அவங்களுடைய வேட்புமனுவை தேர்தல் ஆணையம் பரிசீலனை பண்ணுவாங்க. ஸோ இதுக்காக தான் ஒரு சில முக்கியமான தொகுதிகளில் அந்தந்த கட்சியை சார்ந்த மாற்று வேட்பாளர்களும் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருப்பாங்க. இது வந்து சாதாரணமான ஒரு விஷயம்தான், பல கட்சிகள்லையுமே வந்து இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பாங்க. அதே போலதான் தாவேகாவும் இந்த விஷயத்தை வந்துட்டு முன்னெடுத்திருந்தாங்க. ஆனால் தளபதி அவர்களுடைய 2 வேட்புமனுமே வந்து ஏற்புடையது அப்படின்னு தேர்தல் ஆணையமே அறிவிச்சிருக்கிறாங்க. திருச்சி தொகுதியிலையும் இருக்கட்டும், அதே போல பெரம்பூர் தொகுதியிலையும் இருக்கட்டும், 2 இடத்துல விஜய் அவர்கள் தாக்கல் பண்ண வேட்புமனு ஏற்புடையது அப்படின்னு தேர்தல் ஆணையமே இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க.
ஸோ இந்த விஷயங்கள் தான் தமிழக அரசியல் களத்தில் இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கக்கூடியது. தளபதி அவர்கள் திருநெல்வேலியிலையும் தூத்துக்குடியிலையும் பிரச்சாரத்தை முடிச்சதுக்கு அப்புறம் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை தொகுத்து நாம் ஒரு சிறப்பான பதிவையும் பதிவிடலாம். ஸோ இந்த வீடியோ சார்ந்து உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும் அப்படின்றத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.